எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மளோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இந்த திமுக அரசை பொறுத்தவரை ஒரு மக்கள் விரோத போக்கு, அது குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஒரு 3 வருடத்திற்கு மேலாகிவிட்ட நிலையில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர்வுகள், அதாவது சொத்து வரி உயர்வு, அப்புறம் வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் ஏற்கனவே உயர்த்திய நிலையில மீண்டும் ஒரு மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கான்னு சொன்னால் மக்களை எந்த அளவுக்கு இந்த விடியாத அரசு வஞ்சிக்கிறது என்பதற்கு இதை விட ஒரு சான்று நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே தேர்தல் காலத்துல சொன்னோம், அதாவது ஓட்டு போட்டு அவங்களுக்கு அதாவது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு பாடத்தை நீங்க கற்பித்தாதான் அப்போவாது இந்த அரசுக்கு புத்தி வரும். எனவே இனிமே நாம எந்த வித கட்டணத்தையும் ஏற்ற மாட்டோம், அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாடு அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு விழிப்போடு இருப்போம், விலைவாசி கட்டுப்படுத்த அந்த எண்ணம் வரும். ஆனா மாறாக இப்போ ஒரு அதிகார திமிர்ல, அதே போன்ற அதிகார போதையில நம்ம கேட்க யாருமே இல்லை, நம்ம வச்சுதான் சட்டம் அப்படின்ற அடிப்படையில இன்றைக்கு நாங்க சொன்னோம், பரிசுகள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெயிச்சோன்னு சொன்னோம், இனிமே பரிசுகள் உங்களுக்கு தொடர்ந்து மக்களுக்கு கொடுப்பாங்க. அதை இப்போ மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா பேருந்து கட்டணத்தை ஏற்றுறதுக்கு உண்டான அந்த முயற்சி நடக்கும். இது கண்டிப்பா பாருங்க, அது செய்ய போறாங்க இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில. அதனால முழுக்க இது ஒரு மக்கள் விரோத அரசாங்கம், மக்கள் விரோத போக்கு தான் இந்த விடியாத அரசு கடைபிடிச்சிட்டு இருக்கு. எனவே இது எங்களுடைய அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். பொதுவாகவே ஒரு மின்சாரத்தை சீராக கொடுப்பதற்கு வக்கில்ல. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா மின்சாரம் ஒரு அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் போனா எப்போ திரும்பி வரும் கரண்ட் என்ற அடிப்படையிலே ஒரு மின்சாரத்தின் நிலைமை இருக்கு. அப்படி இருக்க நிலைமையில ஒரு மின்சாரத்தை அந்த வாரியத்தை ஒழுங்குபடுத்தி அதன் மூலம் 24 மணி நேரம் ஒரு சீரான மின்சார தருவதற்கு வக்கில்லாம இன்னைக்கு ஒரு இந்த நிர்வாகத்துல திறமையில்லாத இந்த அரசாங்கம், மின் வாரியத்தை திறமையோடு நடத்த வக்கில்லாத இந்த அரசாங்கம் முழுக்க பாத்தீங்கன்னா இப்போ கட்டணத்தை ஏற்றி மக்கள் மீது ஒரு வரியை மக்கள் மீது இந்த சுமையை செலுத்திருக்கு. எனவே இது அடித்தட்ட மக்களும் சரி, நடுத்தர மக்களும் சரி, தொழிற்சாலைகளும் சரி, எல்லோருமே கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமை தான் நிச்சயமா உருவாகுது. சரி, இல்ல இப்போ வீட்டு உபயோகத்திற்கான மின் கட்டணத்துல கிட்டத்தட்ட 55 காசுகள் வரைக்கும் தான் உயர்த்திருக்காங்க. வணிக பயன்பாட்டிற்கான உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது வித்தியாசம் கொஞ்சம் கம்மி தானே? இல்லைங்க, இப்போ வீட்டு உபயோகம் கூட சரி, அது ஒரு எல்லாரையும் பாதிக்கிற விஷயம் தானே. அந்த மின்சார கட்டணம் ஏற்கனவே ஏற்றிருக்காங்களே, இப்ப ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன எங்க நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வேணும், அதாவது ஒரு நிர்வாகத்தை நடக்கக்கூடிய திறமை வேணும். எனவே நாங்க 10 வருஷம் ஏத்தணுமா? மின்சார கட்டணத்தை ஏத்தலையே, ஏத்தாம எப்படி நம்ம ஒரு சீரான மின்சாரத்தை கொடுத்தோம்? ஏத்துறது ஒரு சாதாரண லேமன் கூட சாதாரணம் செஞ்சிருவான். ஆனா அது ஒரு உத்தரவுல போட்டுடலாம். ஆனா அதனால எவ்வளவு பாதிப்பு இருக்கும்? அப்போ வணிக நிறுவனம் மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்காங்க, அதனால என்ன பண்ணுவாங்க? விலைவாசி உயருமா உயராதா? எல்லா வகையிலும் மக்கள் பொதுமக்கள் பாதிக்கிற வகையில் தானே வரும். இந்த மின் கட்டண உயர்வு என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விலைவாசி உயர்வும் மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சாதாரண நடுத்தர மக்கள் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்த நிலையில இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா இப்ப செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே போல வணிக நிறுவனங்களுக்கு இந்த மின்சார கட்டணத்தை கூடுதலை ஏற்றதுனால விலைவாசி கூடும்போது கண்டிப்பா அதனுடைய தாக்கம் எங்க இருக்கும்? மக்கள் மீது அந்த சுமை வரும். இல்ல மக்களுக்கு முழுமையா பாதிப்பு இருக்காது. நன்றி சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வு கண்டிருக்கிறது. ஜூலை 1 முதல் மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.